அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அது எந்த விஷயம் அப்படின்னா, யோகி அப்படிங்கிற ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல இருக்கு. யோகி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க பிறந்த திதி இருக்கு இல்லையா? அந்த திதிக்கு ஒரு யோகி, ஒரு அவயோகி கண்டிப்பாக வருவார். நாம யோகங்கள் மொத்தம் 27. அந்த 27 நாம யோகங்கள்ல உங்க யோக கிரகம் என்னன்னு பாருங்க. உங்க யோக நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. உங்களுக்கு யோகியாக வரக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியாகவோ, ராசி அதிபதியாகவோ, கரணாதிபதியாகவோ வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த யோக நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த யோக நட்சத்திரத்திலேயே 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, லக்னாதிபதி இவர்கள்லாம் அமர்வதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். சில பேருக்கு அதிகமான கிரகங்கள் இந்த யோக நட்சத்திரத்திலே அமைஞ்சிடும். இப்படி அமைகிறது அப்படிங்கிறது கொடுப்பினை அதிகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு அர்த்தம். எந்த தசாபத்தி நடந்தாலும் அந்த யோகத்தாரையில இருக்கக்கூடிய கிரகம் நல்ல பலனைத்தான் செய்யும். கோச்சாரத்துல கெடுதலை பண்ணக்கூடிய கிரகங்கள் அந்த யோகத்தாரையில டிராவல் பண்ணும்போது கெடுபலனை குறைச்சு கொடுக்கும். அதுதான் இந்த யோக நட்சத்திரத்துக்கு உண்டான முக்கியமான பலன். அப்போ உங்க ஜாதகத்துல யோக நட்சத்திரத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கு. யோகாதிபதியே உங்களுக்கு லக்னாதிபதியா வந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது சிறப்பான ஜாதகம் தான். நீங்க கவலையே பட வேணாம். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. தைரியமா ஜெயிக்கக்கூடிய கட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க எதை பத்தியுமே கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. வாழ்க்கையில இறைவனா கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு. அப்போ இந்த அமைப்புடையவர்கள் யோகாதிபதியாக அந்த யோகாதிபதியா ஒரு ஜாதகத்துல ஆட்சியாக உச்சமாக இருந்து விட்டா அது டபுள் எஃபெக்ட். அந்த கிரகத்தின் தசாபுத்தி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அந்த காலகட்டம். அப்ப இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு அமையுமான்னு கேட்டா கண்டிப்பா அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த யோகாதிபதி தசாபதி நடக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்த யோகத்தாரையிலே அமைஞ்சிருக்கு. 5, 9 அதிபதிகள் இந்த யோகத்தாரையிலே அமைஞ்சிருக்கு அப்படிங்கும் பொழுது எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். வாழ்க்கை முழுக்க ஆனந்தமா போயிட்டு இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க பாட்டுக்கு ஜாலியா சந்தோஷமா வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இதுக்கு உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு இந்த அடிப்படை விஷயங்கள நம்ம பார்த்துக்கணும். அப்ப இந்த அமைப்புல ஒரு ஜாதகம் இருந்தா கண்டிப்பா அது நல்ல ஜாதகமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி யோகத்தாரையில இருக்கிறதுங்கிறது அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நம்ம பிளான் பண்ணவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல இத்தனையும் நல்ல விதமா அமைஞ்சிருந்தா அது உண்மையிலேயே அற்புதமான ஜாதகம். அதன் தசாபதி காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி, வாழ்க்கையில சந்தோஷம், உயர்வு எல்லாமே ஒருவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். உங்க ஜாதகம் இந்த அமைப்பில் இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில சாதனைகள் புரியக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அதே சமயத்துல அந்த யோகாதிபதி என்ன கிரகம்னு பார்த்து அந்த கிரகத்துடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும். அந்த கிரகத்துடைய நாள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அந்த கிரகத்துடைய ஓரை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அப்ப இத்தனை விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். யோகாதிபதியுடைய கிழமை, யோகாதிபதியுடைய நட்சத்திரங்கள், யோகாதிபதியுடைய ஓரை, யோகாதிபதியுடைய தசாபுத்தி இது எல்லாமே நீங்க சிறப்பா பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை உங்கள் ஜாதகம் அடைந்தே தீரும். இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. யோகாதிபதிக்கு உண்டான வண்ணத்தை தொடர்ந்து நீங்க அணிஞ்சிட்டு வந்தாலே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ யோகாதிபதி குருன்னு வச்சுக்கோங்க. அந்த யோக கிரகத்துக்கு உண்டான மஞ்சள் வண்ணத்தை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர வர வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வியாழக்கிழமை உங்களுக்கு நல்ல நாளா இருக்கும். குரு வரை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பொதுவான பலன். அதே மாதிரி புனர்வூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சுபிட்சத்தை தரும். இதுதான் சீக்ரெட். இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு எந்த கிரகம் யோகாதிபதியா வருதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை தைரியமா கண்ணை மூடிட்டு நீங்க ஃபாலோ பண்ண நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நான் சொல்றது பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.